உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அழகான பிளான்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம நல்லா சுற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ரேர் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு அரிய பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்குது இங்கே வந்திருக்காது. ஏன்னா வந்து உலகத்தில் இருக்க பிளான்ட்ஸ்லாம் நிறைய வந்து இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. இந்த ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். பட் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரியான எல்லா பிளான்ட்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபுல் கலெக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். என் பின்னாடி அழகாக வந்து டூலிப்ஸ்லாம் வந்து நல்லா இப்போ காய்ச்சிருக்கு. ஸோ காய்ச்சலில் பூத்துருக்கு. ஸோ ஏன்னா டூலிப்ஸ் வந்து நல்லா இது வந்து ஒரு மல்டி கலராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ மாதிரி போட்டிருக்கு அழகாக. டூலிப்ஸ் யூஸ்வலாக வந்து மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி சீசன்லாம் இருக்கும். ஸோ அழகாக வந்து டூலிப்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய க்ரீன் ஹவுஸ். அந்த க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே ஃபுல்லாக நிறைய ஏஷியன் பிளான்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஊர் வாழை மரம், பப்பாளி மரம், அப்புறமா இந்த விசிறி மரம், பனை மரம் இதெல்லாம் கூட நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க அது உள்ளே போய் பார்க்கலாம். க்ரீன் ஹவுஸ்னால் வந்து யூஸ்வலாக இயர் ஃபுல்லாக அதே டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தென்னை மரங்கள், வாழை மரங்கள்லாம் இருக்குங்களா, வாழை இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஸோ யூகேல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி வாழை மரம், தென்னை மரம்லாம் பார்க்க முடியாது. பட் இந்த பிளேஸில் வந்து எல்லா ஏஷியன் மரங்களும் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாழை மரம் பெருசாக மேலே வரைக்கும் ஹைட்டாக இருக்குது, ரொம்ப டாலாக இருக்குது இந்த மரம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பனானாஸ் ஃபஸ்ட்டு யூரோப்புக்கு வந்து 10th centuryயில் தான் வந்திருக்கு. ராப்பிங் ஃபுட், குக்கிங் பிளேட்ஸ் நம்ம ஊரில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து இன்ஃபர்மேஷனாகவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாழைப்பூ, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரம். ஸோ இந்த போட்டிருக்காங்க வந்து ஃப்ளவரிங் பனானான்னு சொல்லிட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. அப்புறம் அது வந்து கெனரி பனானா, டார்ஃப், அது குட்டி குட்டியாக இருக்கும் போது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக உயரமாக இருக்குது. அப்படியே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பனானா ட்ரீஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பேம்பு, எவ்வளோ பேம்பு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பேம்பு வந்து ஒரு கிராஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஜெயண்ட் பேம்பு தான் வந்து த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பேம்பூஸ். இட் க்ரோஸ் அப் டு 25 meters in the wild, tall as the average tree. பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே புகையாக வருது பாருங்க. அதான் அந்த ஹியூமிடிட்டிக்காக, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடான காற்று மாதிரி போடுவாங்க. ஸோ கொஞ்சம் குளிர், கொஞ்சம் காற்று, அந்த மாதிரி அந்த அதே டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏஷியாவில் தான் வந்து இதெல்லாம் காய்க்க முடியும். ஸோ அந்த டெம்பரேச்சர் இங்கேயும் போட்டிருப்பாங்க. இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாம் ட்ரீ இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பப்பாளி மரம் கூட இருக்குது. மேலே நல்லா பப்பாளிலாம் கூட அழகாக காய்ச்சிருக்கு. ஸோ இது எப்படின்னா வந்துட்டு இந்த செடிகள்லாம் வெளியே இருந்துச்சுன்னா இந்த வெதருக்கு கொஞ்சம் சம்மர்லேயே அப்படியே எல்லாம் வந்து செத்து போயிடும். ஏன்னா இங்கே வந்து வின்டரு, கோல்டும் ரொம்ப இருக்கும், அப்புறம் வந்து சம்மரும் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரீன் ஹவுஸ் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம ஏஷியா பிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே யூரோப்பில் வந்து நம்ம இந்த ஏஷியன் பிளான்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுடைய வாழை மரம், பப்பாளி மரம், அப்புறமா இந்த பனை மரம், இதெல்லாம் கூட நல்லாயிருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஏஷியாவில் வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட்றாங்க. பப்பாயா ஆக்சுவலாக வந்துட்டு பப்பாளி பழத்தை வந்து நல்லா பப்பாளி காயை கூட நல்லா வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக பப்பாயா இஸ் குட் ஃபார் அப்செட் ஸ்டொமக்னு போட்டிருக்காங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன். பப்பாயா இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் பாப்பா. ஸோ பப்பையா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அன்ரைப் பப்பையாஸ் தான் வந்து நல்லா குக் பண்ணுவோம். நம்ம வெஜிடபிள் வந்து நல்லா பிக்கிள்ஸில், அப்புறமா அது வந்து நல்லா குட் மீட் டெண்டனைசர் நம்ம பார்த்துருக்கோம். நான் கூட பண்ணியிருக்கோம். ஒரு மீட் டிஷ் பண்ணும்போது பப்பாளி போட்டோம். ஸோ அந்த பப்பாளி ஜூஸ் போட்டால் வந்து ஈஸியாக நல்லா மீட் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ அதுவும் பாயிண்ட் இருக்கு. நல்லா அழகாக காய்ச்சிருக்கு மேலே. ஸோ இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய கிளாஸ் ஹவுஸ் இருப்பாங்க. ஸோ ஜெயண்ட் கிளாஸ் ஹவுஸ். ஸோ அதுக்குள்ளே சூப்பராக அவ்வளோ மரங்கள் நல்லா ஃபுல்லாக வச்சு அது நல்லா பராமரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செரி பிளாசம்ஸ் இருக்குது. செரி பிளாசம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ செரி பிளாசம்ஸ் நல்லா ஃபுல்லாக பூத்து குலுங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்து ஒயிட் பிளாசம்ஸ். ஏன்னா வந்து செரி பிங்க் கலரில் இருக்கிற செரி பிளாசம், இது வந்து ஒயிட் கலருக்குனால வந்து நல்லா ஒயிட் பிளாசம்.
இங்கே நல்லா அழகாக ஃப்ளவர் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு ட்ரீ இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ நல்லா பூ வந்து ஒயிட்டாக இருந்தால் ஒயிட் பிளாசம்ஸ், கொஞ்சம் பிங்க்காக இருக்கும் நல்லா சில இடத்துல. அதுவும் பின்னாடி இருக்கு பாருங்கள், அது வந்து செரி பிளாசம்ஸ். ஸோ இந்த செரி பிளாசம்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே அப்படியே கொத்து கொத்தா அப்படியே காய்க்குது. அதனால தான் ஃபுல் மரமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக மற்ற மரங்களில் பார்த்திங்கன்னா இலைகள் தான் நிறையா இருக்கும், பூ இருக்காது அவ்வளோவா. இது வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னா வந்து கொஞ்சோண்டு இலைகள் இருக்குது, ஆனால் நிறைய பூக்கள் இருக்குது. அதனால அந்த மரமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ போக இன்னும் கூட கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல பிங்க்காக கூட இருக்குது, நல்லா பிங்க் பிளாசம். ஸோ அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பிங்கிஷாக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக ரோட் சைடில் சில மரங்கள் இருக்கும், ஆனால் பார்த்து நம்மளால் தொட்டுலாம் அனுபவிக்க முடியாது. இங்கே வந்து நல்லா கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுது. ஸோ இலைகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வருது. இலை வந்து அப்புறமா விழுந்துரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. விழுந்துருமா இல்லைன்னா வந்து நிறைய இன்னும் இலைகள் முளைக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு பார்க்கச்ச ஒரு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸாக இருக்குது அழகாக. ஸோ இந்த சீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே கோல்டன் டேஃபடில்ஸ், அந்த டேஃபடில் ஃபீல்ஸில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ டேஃபடில்ஸ் வந்து என்னென்னா வந்து 2 கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட், எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஓடுது. அதனால் நான் திருப்பி சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு நைஸ் ஈவினிங் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இன்றைக்கி தான் வந்து இந்த இயரில் இது வரைக்கும் கொஞ்சம் நல்ல வெதர்னு சொல்லலாம். ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் சோஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேயில் வந்து இந்த மாதிரி அழகாக பிளான்ஸ்லாம் பார்க்குறது, நல்லா சுற்றி பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டேஃபடில்ஸ் லாஸ்ட் இயர் கூட நான் போட்டேன். எங்கள் வீடு பக்கத்தில் கொஞ்சமாக டேஃபடில்ஸ் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு போட்டேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேஃபடில்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கண்ட்ரியில் ஃபுல்லாக நிறைய பிளேஸஸில் நிறைய ரொம்ப டேஃபடில்ஸ் இருக்கும். அதை பார்த்து தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப ரசித்து அந்த பாட்டை எழுதாரு. ஸ்கூல் டைமில் வந்து அந்த பாட்டை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது. அதனால் இமேஜின் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த டேஃபடில்ஸை ரொம்ப பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு எப்பவுமே ஞாபகம் வரும், அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது. ஸோ க்ளோஸ்அப் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து ஒரு நடுவில் ஒரு பெல் மாதிரி வந்து அப்படியே ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வருது அப்படியே. ஸோ ஒயிட் கலர்லேயும் இருக்குது, மோஸ்ட்லி வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலர், நல்லா டார்க்காக நல்லா பிரைட் எல்லோவில் இருக்கும். ஸோ அதனால அந்த இடமே அப்படியே பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி மார்ச் ஏப்ரலில் தான் நல்லா வரும். ஸோ இந்த இயர் வந்து டேஃபடில்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஹேஸ் ஸ்ப்ரங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ப்ரிங் வந்து காலம் பூத்துச்சு, பூ பூக்கும் காலம் ஸ்ப்ரிங், அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அது பக்கம் ஒரு ஜெயண்ட் மரம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மரத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே வரைக்கும் பிரான்ச் இருக்குது. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் யூஸ்வலாக நம்ம வந்து ட்ராயிங்லாம் வரையும் போது மேலே மட்டும் தான் பிரான்ச்சஸ் போடுவோம். இது பார்த்தா மேலேயும் பிரான்ச்சஸ் இருக்குது, கீழேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி கோனாக இருக்குது, ஒரு மாதிரி முள்ளாக இருக்குது அதோடைய செடியெல்லாம் பார்க்குறச்ச. ஸோ இது இந்த மரம் என்ன, அது பேர் என்ன, போயிட்டு ஒரு மரத்துலேயும் ஒரு பிளான்ட்லேயும் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மரம் என்ன மரம், மரம் பேர் என்னன்னு போய் பார்ப்போம். இது வந்து பைன் கோன்ஸ்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் நிறைய கோனாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. ஸோ பைன் கோன் ட்ரீ இது நல்லா அப்படியே பெருசாக இருக்குது, பைன் கோன்ஸ். ஸோ அதான் இந்த பைன் மரம் தான் வந்து பைனஸ் நைக்ரா அப்படின்னு போட்டிருக்கு. 1969 அப்படி போட்டிருக்கு இதில். ஸோ ஐ திங்க் அந்த டைம்லேருந்து இந்த மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பல வருஷமாக இருக்கிறனால தான் எவ்வளோ ஹெவியாக ஒரு ஸ்டெம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மேலே இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மரம். ஸோ உண்மையாக 1969லேருந்தே இருக்கலாம் அந்த மரம். ஸோ எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லா தண்ணி தொட்டி இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்தில் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தடங்களுக்கு வருந்திக்கிறோம். அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணோம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து சில இடத்துல வரல, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பிரிட்டன்ஸ் டாலஸ்ட் ட்ரீ தான், வந்து உயரமான ட்ரீ பிரிட்டன்லேயே. இது பேர் வந்து டாக்லாஸ் ஃபிட் ட்ரீ அப்படிங்கிறாங்க. இந்த ஃபிட் ட்ரீ வந்து ரொம்ப நல்ல உயரமாக வளரக்கூடியதான். இது வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட ரொம்ப உயரமாக வளருமா. ஸோ அந்த ட்ரீ வந்து ஃப்ளாக் போலாக கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு வாட்டி வந்து 68 மீட்டர்ஸ் பெரிய ஃப்ளாக் போல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மரத்தோடைய ஸ்டெம்மை வச்சு தான். ஸோ அந்த ஃபேக்ட் இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பின்னாடி நம்ம எங்கே இருக்கோன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க, இங்கே மோர் தென் 14,000 ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது இந்த கியூ கார்டன்லன்ட்டு. என் பின்னாடி தெரியல இந்த மரம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா இப்போது எல்லா இலையுதிர் காலம் முடிஞ்சிருக்கனால நமக்கு வந்து ஒரு க்ளூ இல்லை
மரத்தில் வந்து ஏதாவது செடி கொடிலாம் இருந்ததுன்னா செடி காய் அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நானே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்ன இருக்குன்ட்டு. இது வந்து வால்நட் ட்ரீ. ஸோ வால்நட் ட்ரீஸ் வந்து இங்கே 50 ஸ்பீஷீஸ் இருக்கா இந்த இடத்துல. ஸோ அதில் வந்து நல்லா ஸ்ப்ரிங் சீசன் நல்லா முடியிற டைமில் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூக்கள்லாம் வந்திருக்கும். அப்புறமா வந்து இந்த நட்ஸ்லாம் மெதுவாக அது வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து வால்நட் வந்து டெய்லி கொஞ்சம் சாப்பிடணும், ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இங்கே வால்நட்லாம் இருந்துச்சு. வால்நட் மரங்களாக இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் இன்னொரு வாட்டி வந்து பார்க்கணுன்னு இருக்குது. அப்புறமா காய்க்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ இப்போது நம்ம இந்த பேலஸ்ன்னு பார்த்த அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் இந்த கண்ட்ரீஸ்லலாம் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் வந்து இருக்கணும். அந்த மாதிரியான பிளேசஸ் தான் வந்து டெம்பரேட் ஜோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாட் ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய இடங்கள். அங்கே வளரக்கூடிய மரங்களை மட்டும் இந்த இடத்துல வச்சு அதுக்கான டெம்பரேச்சர் கொடுத்து இங்கே வந்து அதை பராமரிக்கிறாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எல்லா கான்டினென்ட்லையும் அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், அப்புறம் ஏஷியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா சில பிளேசஸ் வந்து என்னால் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது. கவர் பண்ணாலும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது போர் அடிக்கவும் செய்யும். அதனால் நான் வந்து அங்கங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். பட் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சா நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிளேசஸ் போய் பார்க்கணும். இங்கே ஒரு பிளான்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த பிளான்ட் பேர் பார்த்திங்கன்னா வந்து சென்ட் ஹெலனா எபோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் அழியிற நிலைமையில் இருக்கும்போது தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஷ்ரப் கிடச்சி அதை கொண்டு வந்து இங்கே வந்து பராமரித்து அந்த ஸ்பீஷை வளர்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மூலமாக இது மாதிரி தண்ணி செட்டப் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் வந்து இதில் வந்து ஒரு ஆர்வமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து மேனுவலாக ஒரு மனுஷங்க வச்சு லேபர் வச்சு அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து தண்ணி எல்லாம் அதில் வந்து நல்லா அடிக்கும். உள்ளே வந்து அழகாக சூப்பராக இந்த மாதிரி பாண்டெல்லாம் கூட செட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய கிளாஸ் ஹவுஸ் தான். நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது பேலஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா அதுக்குன்னு அழகாக நிறைய எக்கச்சக்கமான பிளான்ஸ் அப்புறம் அவ்வளோ பாண்டு அதெல்லாம் பண்ணியிருக்கும் போது இதுக்குள்ளேயே எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டுருக்கு. இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஆரஞ்சு வளர்ந்துருக்கு அழகாக. ஒரு ஆரஞ்சு ட்ரீ இது ஆக்சுவலாக. அதே வந்து ஒரு பாட்டில் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய லெமன். ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு குட்டியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வந்து ரொம்ப பெரிய லெமனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய லெமன் அதுக்கு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய லெமனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீஷஸ் இங்கே வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் வந்து பெருசாக காய்க்கக்கூடியது, சின்னதாக காய்க்கக்கூடியது மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வந்து ஏஷியா செக்ஷனில் வந்து இது கொஞ்சம் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு. ஏன்னா லெமன் ட்ரீலாம் யூஸ்வலாக நீங்கள் வந்து யூகேலாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி மாமரம் நம்ம யூகேயில் ஃபுல்லாகவே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ஒரே மாமரம் இருக்கான். அந்த மாமரம் வந்து இந்த கியூ கார்டன்ஸ்குள்ளே தான் இருக்கான். ஸோ ஏஷியாவில் வந்து ஏஷியா பற்றி அந்த பிளான்ஸ் பற்றி இங்கே சொல்கிறச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 100,000 ஸ்பீஷிஸ் மேலே இருக்குது ஏஷியாவில். அது வந்து நார்த் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருக்கிறத விட 2 மடங்கு ஆன பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து ஏஷியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. சைனாலேருந்து வந்த பிளான்ஸ் நிறைய இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிளான்ட் இது வந்து அன்னோன் ஸ்பீஷிஸ் போட்டிருக்காங்க. ஸோ பேர் தெரியாததெல்லாம் கூட வந்து இங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஒரு பெரிய ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்துடுச்சு. அப்போ வந்து 700 ஸ்பீஷீஸ் மேலே இங்கே இவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியும் ஸ்டில் வந்து நிறைய ஸ்பீஷீஸ் வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து இங்கே நிறைய பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அரிய பிளான்ஸ்லாம் இருக்கிறதுனால. அது மட்டும் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இங்கே டீ பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியானவங்ககிட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே நான் காட்டிகிட்டு இருக்க ஆரஞ்சு ட்ரீ பார்த்திங்கன்னா சாட்சுமா ஆரஞ்சு ட்ரீஸ்னால் ஈஸியாக நல்லா பீல் பண்ண வரும். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டி குட்டியாக ரொம்ப காய்ச்சிருந்துச்சு ஃபுல்லாக. இந்த மாதிரி அங்கங்கே தொங்க விட்ருக்காங்க பேக்கெட்ஸ் மாதிரி. அப்படின்னா அப்போ அது மூலமாக வந்து நல்லா இதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, எதுவும் பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு. மரத்தில் அவ்வளோ
அவ்வளோ குட்டி குட்டி ஆரஞ்சஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லெமன் குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு வந்து அப்பப்போ சாப்பிட்றதுக்காக. ஸோ நாங்களும் வந்து சில ரோல்ஸ்லாம் சாப்பிட்டோம், கேக்லாம் சாப்பிட்டோம். இங்கே வந்து நல்லா ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேனில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கேன்ஸ் வந்து நல்லா ரீசைக்கிளபிள் கேன்ஸ் தான். ஸோ அதனால் அது ஸ்பெஷலாக வாட்டர் வந்து இந்த இடத்துல இங்கே இப்படி தான் வச்சுருக்காங்க, பாட்டிலில் வச்சுருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரியான டிஸ்போசபிள் டின்ஸில் பண்ணலாம். அண்டு வாத்து, அம்மா வாத்து, அப்பா வாத்து, அப்புறம் கீழே குட்டிங்கெல்லாம் போச்சுங்க. ஸோ இது வந்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு. இந்த டக் வாட்சிங், பேர்டு வாட்சிங் மாதிரி டக்கு வாட்சிங்கும் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் அப்படி சூப்பராக டைவ் அடிச்சுது. அப்படியே எல்லாமே கொஞ்சம் டைவ் அடிச்சுட்டு கீழே போய் விளையாடிட்டு அப்படி திரும்பி மேலே வந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல என்னால் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணது வந்து வரலையேன்றது எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நேச்சுரலாக அந்த டக்கோட சவுண்டெல்லாம் ஆக்சுவலாக குவாக் குவாக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் குவாக் குவாக்னு சொல்லாமல் வேறு மாதிரி கத்திட்டு இருந்துச்சுங்க. அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணேன், பட் அது கொஞ்சம் இல்லை. இப்போது இன்னொரு வாட்டி தனியாக ஸ்பெஷலாக இங்கே வந்து டக் வாட்சிங்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி போடுறேன். சம்மரில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாண்ட் லேக்ஸில் நிறைய டக்ஸ் இருக்கும். அதை போய் நிறைய பேர் ஃபீட் பண்ணுவாங்க. நிறைய அது மாதிரி ப்ரெட்டு துண்டு அதெல்லாம் போட்டு நிறையா வந்து நல்லா சாப்பிடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அது மேபி அனதர் டைம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு ஏரோப்ளேன் போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக இது ஃப்ளைட் பார்த்தனால இங்கே நிறைய ஃப்ளைட்டையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா ஈவினிங் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ சுற்றி பார்த்து டைம் இங்கே வந்து 6 o'clock மூடிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே உள்ள ஒரு கோல்டன் ஃபிஷ் சூப்பராக இருக்குது. அகைன் இன்னொரு ஃப்ளைட்டும் மேலே வருது, அதையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ளைட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மேலே. நல்லா இந்த மாதிரி சீனரிலாம் பண்ணும்போது என்னென்னா நார்மல் டே லைஃப் விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இயற்கையோடு வந்து பார்க்கும்போது நமக்கே மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எவ்ரி ஸ்க்ரீன் நீங்கள் இந்த இதில் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்டில் தான் இருந்துச்சு நல்லா. ஸோ அப்படி வரும்போது வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஹாப்பி மெமரிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், நல்ல நினைவுகள், அது நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம டக்கை பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மேலே தலையில், அப்புறம் எல்லோ கலரில் இருக்குது அதோடய பீக்கு, அப்புறம் கழுத்து ஒரு கலரில் இருக்குது, அப்புறம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌனு கலர்ஃபுல்லாக இருக்குது டக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சும்மா நார்மல் டேஸில் வந்து நம்ம ஒரு டக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா என்ன. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு டே வந்து சும்மா அதுக்காக நம்ம வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அதை பார்ப்போம், அதை ரசிப்போம், அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் எடுத்து போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே டேஃபோடில்ஸ் இருக்குது. அதை சுற்றி வந்து அப்படியே செரி பிளாசம் ட்ரீ வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ரோஸும் ஹைபிஸ்கஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது பாருங்கள், சென்டரில் வந்து நல்லா ரோஸ் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வளர்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்க்கும்போது வந்து சில வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் உள்ளே அந்த இது வரனால இப்படி ஆக்சுவலாக நல்லா வந்து ரோஸ் பட்ஸாக இருக்குது. நல்லா இந்த பிளான்ட் வந்து ஒரு புஷ் மாதிரி சென்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் சுற்றியும் அழகாக வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் பூத்துட்டு நல்லாயிருக்கு. 1000 மலர்களே மலருங்கள் அமுதகானம் பாடுங்கள், அந்த பாட்டு தான் நான் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னும் ஸ்ப்ரிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால இதெல்லாம் நிறைய பூ பூக்காமல் இருக்குது. பட் எனக்கே வந்து இன்னொரு வாட்டி இந்த பிளேஸ் வந்து நல்லா அப்புறமா விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் சில மரங்கள்லாம் வந்து இன்னும் நல்லா இலையெல்லாம் விட்டு நல்லா இன்னும் ஃப்ளவர்ஸ் வந்தால் இன்னும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியும் ஒரு சீசனுக்குமே மரங்கள்லாம் மாறும். ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தமாக ஒரு லீஃபும் எல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்குது. பட் இது ஃபுல்லாக லீஃபாக இருந்து இந்த இடம் ரொம்ப இவ்வளோ ஒரு பெரிய ரொம்ப ஒரு ஷேடி ஏரியா வந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சம்மரில் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்க்கணுன்னு இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வருவேன்னு நினைக்கிறேன். வந்து அவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஜாப்பனீஸ் மாடல் பில்டிங் கிட்டே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக மேபி அனதர் டே தான் இதை விசிட் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய ஏரியா இருக்குன்னா நீங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங்கே வரணும். ஸோ நம்ம இன்னொரு நாளைக்கு அதை பார்க்கலாம் அப்புறமா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி ரொம்ப சீனிக்காக இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஹோல் பார்க்கில் நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது சீனிக்காக. இந்த ஜாப்பனீஸ் பில்டிங் கூடவே வந்து இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா இங்கேருந்து பார்க்கும்போது பின்னாடி அந்த பக்கோட அந்த பில்டிங்லாம் அழகாக தெரியுது பாருங்கள். சுற்றியும் நிறைய பைன் ட்ரீஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ட்ரீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னா வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய ட்ரீஸில் அங்கங்கே வந்து அதை பற்றி நோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இது எஜுகேட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக வேர்ல்டில் வந்து எவ்வளோ பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருந்தாலும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரொம்ப பெரிய கார்டன், நிறைய ஸ்பீஷீஸ் வச்சுருக்காங்க. வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து இங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இந்த கியூ கார்டன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே பார்ப்போம். பாய்.